வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்ம முல்லைப்பூ செடியில பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் பூ ரொம்பவே அதிகமா வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பூவ பறிச்சு தான் நானுமே சாமிக்கு போட்டுட்டு வரேன். சாமிக்கு வந்து நான் வேற எதுவும் பூவெல்லாம் வாங்குறதில்ல. வெறும் அந்த பூ மட்டும் தான் போட்டுட்டு வரேன். மேலே வந்தாவே எனக்கு டாபின் குட்டி ஞாபகம் தாங்க அதிகமாக வந்துடும். டாபின் குட்டி பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பதருக்குள்ளே தான் போயிட்டு ஒளிஞ்சிக்குவான். மேலே வந்ததும் கீழே எடுத்து விட்டானாவே எங்களை சுற்றி சுற்றி வருவான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதருக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்குவான். பூவெல்லாம் பறித்து கொடுத்தோம்னா எந்த பூ பறித்து கொடுத்தாலும் கடித்து சாப்பிடுவான். இலையுமே கடித்து பார்ப்பான். ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா செல்லம் உன்னை. உண்மையே இல்லாத இந்த உலகத்தில் நீ கடைசியாக பார்த்த அந்த பார்வையை எங்களால் மறக்கவே முடியல. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் உன்னை. இந்த காலத்து மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூழோ தண்ணியோ குடித்தாலும் உண்மையான அன்போடு ஏன் மாமன், ஏன் மச்சான், ஏன் அங்காளி, ஏன் பங்காளி, ஏன் உறவு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான பாசத்தோடு உண்மையான சந்தோஷத்தோடு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இப்போ இருக்க மனுஷங்க பார்த்தீங்கன்னா கடமைக்கு செய்கிற மனுஷங்களும் பதிலுக்கு செய்கிற மனுஷங்களுமே அதிகமாக ஆயிட்டாங்க. காலையில் எழுந்திருக்கிற ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேணும், படுத்தா எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்கிற ஒரு மனுஷன் அவனே திரும்ப சாயங்காலம் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா மீந்த பழைய சோறாக இருந்தாலும் மாட்டுக்கு ஊற்று, யாருக்கும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்கிற காலமாக மாறி போச்சு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரிஞ்சுக்க முடியல. ஏன் நம்மளே நல்லவங்களா கெட்டவங்களா, நம்மளே எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. உள்ள ஒன்று வெளியே ஒன்றுன்னு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற உண்மையில்லா இந்த உலகத்தில் வாயில்லா ஜீவனாக இருந்தாலும் நீ ரொம்பவே உண்மையாக இருந்தடா டாபின் செல்லம். நீ நீ எங்கள் கூட இருந்தது கொஞ்ச நாளாக இருந்தாலும் நீ இருந்த அந்த கொஞ்ச நாளில் நாங்கள் ரொம்பவே நிம்மதியாக ஹாப்பியாக இருந்தோம். இப்போ உன்னை ரொம்பவே நாங்கள் மிஸ் பண்ணுறோம்டா செல்லம். என்னை விட தம்பி கதிர் ரொம்பவே உன்னை மிஸ் பண்ணுறான். மிஸ் யூடா டாபின்.